6,000 ஒரு பொருள் 13,000 என்ன வாங்கினாங்க இனி 16,200 வச்சுருந்தேன். ஆமாம் ஏன் காசு எனக்கே 1000 தரணும். வீட்டு காசு வச்சுலாம் கேட்டான். நண்பர்களே இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்காக பயங்கரமான மீன் பொம்மைகளை பயன்படுத்தி நம்ம சூப்பராக இப்போ ரெடி பண்ணி வைக்கிற பாருங்க. இப்போ இந்த மீன் பொம்மையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லை, சுத்தமாக தக்கையாக இருக்குது. இதில் வந்து இந்த கோழி குண்டை உள்ளே போட்டு பக்காவாக கொஞ்சம் வெயிட்டு காட்டி, அதாவது இதை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி சூப்பராக மேய்ஞ்சிட்டு வர்றதுக்காக பக்காவாக ரெடி பண்ணுற பாருங்க. அது வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கலரில் ஒவ்வொரு விதமான டிசைன்லேயும் இருக்கும். பாருங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நைட்டில் நல்லா மினுக்கிற மாதிரியும், ஒன்று வந்து ஒரு மீன் மாதிரியே பக்காவாக வடிவமைச்சு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி நம்ம வந்து மீனை ஏமாற்றி எப்படியாவது மீனை பிடிக்கணும். பார்க்கலாம், புதுசாக ஒரு வழிமுறையை ட்ரை பண்ணி நம்ம போகிறோம். இது வந்து நிலத்துல வந்து பற்றிட்டு வருது, மேலே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் 50 கிலோமீட்டர் நம்ம ஊர்லேருந்து தள்ளி வந்திருக்கோம். இந்த இடத்துல தாங்க அதிகபட்சமாக நிறைய கேர மீன்கள் தென்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா வச்சுக்க, நம்ம அந்த ரெடி பண்ண அந்த மீன் கட்டையை பயன்படுத்தி இப்போ வந்து எவ்வளோ மீன்களை பிடிக்கிறன்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மீன்பிடி தொழிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொழில்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வந்து மீன் கட்டையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற தொழில் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இழுத்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டக்குன்னு ஒரு கட்டையில் மீன் அடித்த உடனே நம்ம வேகமாக இழுத்து பற்ற ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்தில் எல்லா துண்டிலையுமே மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் யார் துண்டில் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே போட்டி போட்டு அப்படியே ஸ்பீடாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தொழிலில் மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எவ்வளோ மீன் சேருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. டக்குன்னு மீன் கிடச்சிட்டே இருக்கும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் மீன் ஈஸியாக சேர்த்துடலாம். எல்லா துண்டிலையுமே டக்குன்னு மீன் கிடைக்கும் போது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் கூட ஒன்றுமே கிடைக்காது, பெட்ரோல் தான் லாஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா தூண்டிலையுமே வந்து பக்காவாக மீன் மாட்டுது. அதுதாங்க இருக்குல்லையே கொஞ்சம் சமையல். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன் எங்கெல்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். வேறு இடத்துலலாம் ட்ரை பண்ணோன்னா ஒன்றுமே செட்டே ஆகாது. இதில் என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கட்டையோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 200 குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதில் ஒரு சில நேரத்தில் பெரிய மீன் அடித்து டப்புன்னு அறுத்துட்டு போயிடும். அறுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு கட்டையும் ஒரு நேரத்தில் 100 ரூபா போகும்போது நமக்கு அப்படியே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஒரே டைமில் மீன் பொம்மையும் போயிடும், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மீனும் சேர்ந்தே போயிடும். அதுதான் பாருங்கள் எவ்வளோ சைஸான கேரை மீன் மாட்டியிருக்குன்றது. நம்ம ஊரில் இந்த மீன் பேர் வந்து சூறை கேரன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிக ருசியடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ்ஷுன்னு சொல்ல போனால் இது இந்த மீனை சொல்லலாம். பொதுவாகவே சூறை டூனா ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அந்த டைப்பில் இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் கேரையில் சொங்கன்னு சொல்லுவோம். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மீனை சாப்பிட்ருக்கீங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டப்பண்ணி யாரு அதே சும்மா சும்மா தங்க விடுவது புரியா இதா அவரு யாரும் இது பண்ணி அவரா பஸ் பேபி ஓட்ட பாட்டியா வாடா காட்டியா வர வரைக்கும் எடுத்து போச்சு பண்ணு உண்ணா பண்ணு உண்ணா இல்ல பண்ணல நீ பாத்தி பாத்தி போறாங்க அப்படி இல்ல தூக்கி போடு வர பாசிங் பண்றது வரல வா
This is a kilo fish. This is tuna. உள்ளே இப்படியே போடு அவனுக்கு பண்ணல மாடி யாருக்கு யார்ல மாடி இது பையா பையா எந்த பையா யார்ல மாடி இந்த கருப்பு பத்தி விடடே அது இந்த பண்ண பத்தி காலாண்டே போடு பாத்ரா என்னடா பண்ணிரு காட்டா காட்டடா பத்திரீங்க காட்ட பாத்ரே கஷ்டமா தாங்க நோ தாங்க காட்டே அப்போ என்ன காட்டுங்க பாத்ரா பாத்ரா எப்போ காட்டுங்க ஒரு ஆள் பத்திர போட்டு பரல் பீரியட் போட்ட நான் பரல் மீனா வாய் விட்டு புடிச்சு அடித பாங்க அப்ப சுத்தமா பேய் இது கால் அடி அடிடா இதா அது விட்டு அது தனியா செய்ய இது மாதிரி வார்கில மாதிரி வார்கில கட் இது பாயில போட் அவுட் ஜல்தி அத பண்ணுங்க மாட்டாம நான் பேசி நீ ஃபர்ஸ்ட் போடாதே சாரி முன்ன நீ லூஸ் விட்டுல ஓட்டு பாரு ஒண்ணு இந்த பக்கம் பாரு நீ இந்த பக்கம் வாண வந்துரு எனக்கு உள்ள வந்துறாத நான் பத்திக்கிறேன் உள்ள வேணா நீ ஸ்டாண்ட்ல போடுற நீல்ட் பத்து பாயா பல்ல கட்டி விட்டு குட்டுறா பாயா டேய் வாடாங்க ரெண்டு பேர் பாயா நண்பர்டா ஊரடா எட்டேட்டு சூப்பர் மாப் இது தல போடுறியா பாத்துங்களா குஜில வச்சு பாக்க பாடுல பாய் பண்ணி தான மேல வருதா பண்ணி தான வருது பாங்க அப்பனா கொட்டையில பட்டு சாண்ட போய்டா வா அவடே மீனா நீ அவன் கட்ட
மேந்தல போ ஆள் மேந்தல வேற ஆள் மேந்தல போடா பண்ணி யாருன்னு தெரியல ஏன் பண்ணுதா வெளி பண்ண யாரு வெளி பத்தி இறையணும் அது மட்டும் இப்படி பண்ணல சொல்லி கவர் வச்சுக்கிறா தட்டடா தினாரா வாணி வா பண்ண கிடையாது மீன் விட ஆண்டா வாங்கட்டில வந்துருமா ஒரு மீனா இல்லையா மேல இருக்கிற மீன் பிடிச்சாங்க அதை மண்டை கிழிஞ்சு நிலங்க அடிச்சு கத்த ஷாவட்டியானவர் இவரு மீன் அடிக்கிற வீடு எடுக்க மாட்டான் அடி பண்ண எல்லாம் மூஞ்ச பாரு எல்லாம் வாங்க மாதிரி யாருமே என்ன முந்தி வாங்கி காட்டின மாதிரி போயிடுது எல்லாம் விட மாட்டேன் கட்டி விட அடிச்சு விட கட்டி முடிக்கல விடாது ஒரு அடி போட்டுருங்க வாங்க யாருமே வரா இல்லையா பாய்
ஒன்றி என்ன மீன் அந்த மீனா எல்லாருக்கிட்டே அடிக்கல பின்னாடி மொத்தம் இருக்கு ஸ்நாக்ஸ் பைக்ல ஆமா ஸ்நாக்ஸ் பைக் எழுபதுரா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அது குச்சி என்ன பண்றது பண்ண முடியாது உயிர் விட்டுட்டான் பாரு உள்ள பாரு நன்மை இல்லை சுத்துக்கு தேடி போய் பரமன் அடிப்பாங்க கீழே போறது ரெண்டு கடை போடணும் அதான் மீனை பத்தி பேசி என்ன பண்ணி பத்திக்கிறியா நீ பத்து என் பண்ணு மேலே வருது உன் பண்ணு லாங்க ஆகுதா இந்த ஒரு கிட்ட நெருங்கிச்சு என் பண்ணு ஆனால் கிட்ட என்ன சோடிச்சு அப்படி பண்ணு கட்ட சோடிச்சு போட்டு அப்படியே இந்த மாதிரி சோடிச்சு வாரம் போக முடியல சொல்லுடி பாயா தோல்வி குத்தினா ரெண்டு போடும் பாரு நீ ரெண்டுலாம் போடுற நீ ரெண்டு போடுற மாட்டி மாட்டி கை கை மாட்டி கை செட்டிங்க குறை சொல்லிட்டானே பர்கிலி தலபலி ஏன் செட்டிங்க குறை வா நீ போடா வா நீ போடா வா நீ போடா இவ்வளவு நேரம் போட்டுங்கடா ஒரு வாட்டி ஸ்பன் மார்ச்சா நீல பழக மாட்டேடா நான் நீல அப்படினா வாய் வாய் அடிக்குடா நீங்க பண்ண மாட்டீங்க மீன் வந்து பஸ் சொல்ல நிக்க மாட்டேன் வாங்குறா போடா நீல எப்படி ஆயிடா பர் சர காப்பாத்துறடா போடுடா நீ போடா காப்பாத்துடா போமா டேய் வா சர அவன கூட்டி ஓடு ஓடு ஆச்சு வருது அப்பள டைட் ஆயிடு பாருங்க மழை பண்ண பாருங்க கொட்டி விடு டக்கு நைஸ் போடு சூடால இருந்து பாக்கல
நல்ல ஒரு கையில கையில எல்லா பக்கம் தள்ளிவிட்டா அந்த வாரம் போடுறா அந்த வாரம் மீனே போல போறோம் ஐசோக்கோட்டை சுரா டக்கு அள்ளி போடு தட்டு 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 சஞ்சு தட்டு தட்டு அது ஓரமாகிட்டா அங்கே நீ எத்தனை மீன் தானே கேட்ட 22 வாரி கொட்டா டே சூரு சூரு கட்டா டே சொராதான் வரலண்ணா டே சுரா இது டே பேட் சார்ஜ் போடலடா இன்னொரு பேட் சார்ஜ் இதா இருக்கு எத்தனை 82 ஈ சுத்துறானே குத்தி கிச்சி போறா எடு ஐஸ் மரா கணக்கா ஐஸ்ரா போடு எடுத்து அவன மலைக்கறியா போயிட்டாங்களா ஒரே இரு ஐஸ் மரா டேய் அவள கூடி நின்னு அவளா வந்த போய் போடு பானே உள்ள மாட்டாங்க ஏறே ஐஸ் அரே பண்ணால தரல பாரா பாரா ஐஸ் அரே போறே ஐஸ் சின்ன மீனா இதுனா போறா அதிர்ஷ்ட கவனிக்கிறாங்க